வணக்கங்க. உங்கள் பேருங்க? என் பேர் சித்ராங்க. ஊருங்க? ஊர் பங்களாப்படி. பங்களாப்படிங்க. உங்கள் பேருங்க? என் பேர் மார்க்கன். மார்க்கன். நீங்களும் பங்களாப்படிங்க? பங்களாப்படி. ஓகே. எத்தனை வருஷமாக இங்கே வேலை செஞ்சுருக்கீங்க? நான் 12 வருஷமாக வேலை செஞ்சுட்ருக்கேன். ஓகே ஓகே. நீ? நான் 8 வருஷமாக வேலை செஞ்சுட்ருக்கீங்க. சூப்பர் சூப்பர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து எத்தனை பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்க? இங்கே வந்து 4 பேர் இப்போ ரெகுலராக வேலை செஞ்சுட்ருக்கோம். நெல்லிக்காய் சீசன் வந்துச்சுன்னா 10 பேர் 12 பேர் வேலை செய்வோம். 12 பேர் வேலை செய்கிறீங்க. சூப்பர் சூப்பர். ஸோ ஓகே. இங்கே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே என்னென்னலாம் வந்து இங்கே வந்து நீங்கள் ப்ராடக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க? என்னென்னா காப்பி, குருமிளகு, கஞ்சி, நெல்லிக்காய், தேனை, சாமி, சீவக்காய், பூசக்காய் எல்லாம் நாங்கள் வாங்கி அதை இங்கே உற்பத்தி பண்ணி தேனும் எல்லாம் வாங்குவோம். ஓகே. அதை இங்கேயே உற்பத்தி பண்ணி நாங்கள் ஆர்டர் கேட்கும்போது நாங்கள் கொடுக்குறோம். தேன் மெழுகு, மெழுகுவத்தி எல்லாமே நாங்கள் இது பண்ணுறோம். எல்லாமே பண்ணி கொடுக்குறீங்க. சூப்பர்மா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து ஒவ்வொரு தனித்தனி ப்ராடக்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ என்னென்ன ப்ராடக்ட்லாம் பண்ணுறீங்க? அது என்ன எப்படியெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அதை சொல்லுங்கம்மா. நெல்லிக்காய் நான் எடுத்துட்டேன்னா நெல்லிக்காய் வந்து நாங்கள் கேண்டி, சால்ட்டேடு, அன்சால்ட்டேடு 3 இது பண்ணுவோம். ஓகேங்கம்மா. இப்போ நெல்லிக்காயில் வந்து கேண்டின்னு சொன்னீங்க இல்லையா? கேண்டி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து என்னென்ன பண்ணுவீங்க கேண்டிக்கு? கேண்டி வந்து காய் கொண்டு வருவாங்க. அதை வாங்கி நாங்கள் கழுவிட்டு எடை போடுவோம். எடை போட்டு கழுவிட்டு நாங்கள் ஆவியில் வேக வச்சு சர்க்கரை பாகு, வெள்ளைப்பாகு போட்டு காய் 10 நாள் வச்சுட்டு அப்புறம் காய போடுவோம். ஓகே ஓகேங்க. காய போட்டு அது எடுத்துட்டேன்னா நல்லா காய்ஞ்சிடும். அதுக்கப்புறம் நாங்கள் அதை பேக் பண்ணுவோம். பல்காக கொடுத்தாலும் கொடுப்போம். பேக்கெட்டு 100 கிராம், 50 கிராம், 1/4 கிலோ பாக்கெட் கேட்டாலும் கொடுப்போம். ஓகே ஓகேங்க. இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்கானிக்காக நீங்களே அவங்களே பொறிச்சிட்டு வந்துடுவாங்களா? ஆமாம், ஆர்கானிக் தான். அவங்க மலையிலே தான் எடுத்துகிட்டு வந்து மலை நெல்லிக்காய் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. தருவாங்க. இப்போ வந்து கீ ஸ்டோன்ல நாற்று கொடுத்தோம். எல்லா தோட்டத்துலேயும் நெல்லி மரம் இருக்குது. சரி சரிங்க. அந்த நெல்லி மரத்துல இருந்து காய் கொண்டு வந்து தருவாங்க. இங்கேயே பக்கத்துலலாம் தோட்டத்துக்குள்ள நெல்லி மரம் இருக்கு. நெல்லி மரம் இருக்குங்க. எல்லாம் நாற்று கொடுத்துட்டாங்க. அதனால அதெல்லாம் போட்டு வச்சு. ஓகேங்கம்மா. சரிங்கம்மா. இப்போ நான் சால்ட்டட் அன்சால்ட்டட்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ சால்ட்டட்னா என்ன, அன்சால்ட்டட்னா என்ன? அன்சால்ட்டட்னா உப்பு போடாதாதுங்க. சால்ட்டட்னா உப்பு போட்டிருக்கும். ஓகே. அது வந்து 1 கிலோ காய்க்கு 25 கிராம் உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சுட்டு ஃபஸ்ட் நாள் காய் மிஷினில் வெட்டிட்டு உப்பெல்லாம் வெயிட் போட்டு உப்பு கரெக்டாக எத்தனை கிலோ காய் எடுத்துருக்கோம். 10 கிலோனா 10 கிலோ காய் உப்பு 25 கிராம் மேலே எடுத்துட்டு நாங்கள் வந்து கலக்கி வச்சுட்டு போயிடுவோம். அப்புறம் அது அடுத்த நாள் காலையில் வந்தேன்னா காய் வச்சிருவோம். அப்புறம் அதுவும் அப்படியே ஒரு 5-6 நாள் காயணும். காய்ஞ்சேன்னா நல்லா இதாயிருங்க, உலர்ந்துரும். ஓகே. அது என்ன பெனிஃபிட்டுங்கம்மா அந்த சால்ட்டடு நெல்லிக்காய், அல்சர்ட் நெல்லிக்காய்? சுகர் பேஷண்ட்டுங்க வந்து அந்த நெல்லிக்காய் சாப்பிடுவாங்க. அந்த நெல்லிக்காய் மிட்டாய் மாதிரி அப்படியே தான் சாப்பிடுவோம். அதனால அதில் நாங்கள் உற்பத்தி பண்ணுறதே கொடுத்துருவோம். ஓகேங்கம்மா. இப்போ எல்லாருமே இங்கே ஆர்கானிக்காக தான் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாம், இங்கே ஆர்கானிக். சரிங்கம்மா. சூப்பர். இப்போ வேற என்னென்ன காயெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? பூசக்காய், சீவக்காய். பூசக்காய் பார்த்தீங்கன்னா முதல்ல கொட்டை எடுக்கணும். நல்லா காய வச்சு கொட்டையெல்லாம் ஒடிச்சு அதுக்கு பின்னாலேயும் நல்லா காய வச்சு அதுக்கு பின்னாலதான் சீவக்காய், பூசக்காய் ஒரு 8 கிலோ பூசக்காய் தோல் எடுத்தாங்கன்னா சீவக்காய் வந்து ஒரு 5 கிலோ. ரெண்டு நல்லா மிக்ஸ் பண்ணி காய வச்சுட்டா பவுடர் பண்ணாங்க. ஓகே ஓகேங்க. சூப்பர் சூப்பர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூசக்காய்க்கு இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சீவக்காய்க்கும் இந்த சீசன் அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா? ஸோ எந்தெந்த சீசன்லாம் அது வருங்க? மே, ஜூன் அந்த மாதிரி சீசன் தான் வரும். மே, ஜூனில் வரும். ஸோ அதை எடுத்து நீங்கள் வந்து அதை வெளியேருந்து இப்போ பை பண்ணுவீங்களா, வெளியேருந்து வாங்குவீங்களா, இல்லை இங்கே இருக்க ஊர் மக்களே வந்து உங்களுக்கு தருவாங்களா? இங்கே இருக்கிற ஊர் மக்களே கொண்டு வந்து கொடுப்பாங்க. அது வந்து நீங்கள் வாங்கி அவங்களுக்கான அந்த ஒரு அமௌண்ட் கொடுத்துருவீங்களா? கொடுத்துருவாங்க. ஓகே. அவங்களோட காட்டில் விலை வச்சு அதை எடுத்து வந்து தருவாங்க. அதை நம்ம வாங்கி எடை போட்டு நல்லா காய வச்சு நம்ம ஊருக்கு வந்து நாங்கள் எடுத்து வச்சுக்குவோம். சூப்பர் சூப்பர். வேற என்னென்ன பண்ணுவீங்க அதில் பவுடர் மட்டும்தாங்க. பவுடர் மட்டும்தான். பேக்கெட்னா பேக்கெட் கேட்டாங்கன்னா பேக்கெட் பண்ணி கொடுப்பாங்க. இல்லைன்னா பல்க்ல கேட்டால் பல்க்ல கொடுப்பாங்க. நம்ம பறிச்சு அப்படியே நம்ம வச்சுக்கிறது. அவங்க கேட்கறப்ப மட்டும் நம்ம கேட்கும்போது மட்டும் செஞ்சு கொடுப்போம். சூப்பர் சூப்பர். வேற என்னென்னலாம் இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க? இது வந்து நாங்கள் தேனை, சாமி,
அதெல்லாம் வாங்கி நாங்களே அது தரம் பிரித்து அந்த தோல் நீக்கி கழுவிட்டு ரைஸ் பண்ணி கொடுப்போம். ஓகேங்கம்மா, சூப்பர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த திணை சாமன்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்கு என்னென்ன சீசன்லாம் இருக்குன்னு சொன்னீங்க? அது வந்துட்டு அது வந்து தினை சின்ன சாமை வந்து சாமை வந்து எப்படி இருந்தாலும் நவம்பரில் கிடைக்கும். நவம்பர் டிசம்பர்ல தான் சாமை கிடைக்கும். மே ஜூலையில் வந்து ஜூன் ஜூலையில் வந்து திணை கிடைக்கும். சரி சரிங்க. ஓ, மே ஜூன் ஜூலையில் தான் திணை கிடைக்கும். இப்போ அதுவும் வந்து நீங்கள் அரைச்சி ஸ்டாக் வச்சுக்குவீங்களா இல்லை வந்து? நாங்கள் முழு திணை முழு சாமி தான் வச்சுக்கிறோம். ஆர்டர் கேட்கும்போது மட்டும் நாங்கள் ஆர்டர் பண்ணி கொடுத்துருவீங்க. ஓகே, சூப்பர் சூப்பர். நீங்கள் எப்பயும் வந்து ஸ்டாக் வச்சுட்டே தான் இருக்கீங்களா? ஸ்டாக் வச்சுட்டே தான் இருக்கு. ஓகேங்கம்மா, சூப்பர். அது கெட்டு போகிறது அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஓகே. ரைஸ் பண்ணி வச்சேன்னா அதில் புழு இருக்கும், புழு வந்துடும் அப்படின்ட்டு ரைஸ் பண்ணுறது இல்லை, முழுக்க வச்சுக்கிறோம். ஓகேங்க. இப்போ இந்த காய வச்சு எடுத்து வச்சுக்குவீங்க. சூப்பர் சூப்பருங்கம்மா. இப்போ இந்த காப்பி பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, காப்பி கொட்டை, அது வந்து காப்பி தூள் பண்ணுறதுக்காக பண்ணிக்கிறீங்க. ஸோ அது என்னென்ன ப்ராசஸ் ஸ்டார்டிங்லேருந்து? அது பழத்தை எடுத்துட்டு வந்து மிஷினில் கழுவிட்டு மிஷினில் போட்டு அரைச்சேன்னா அந்த கொட்டை தனியாக வரும், தோல் தனியாக வரும். அப்புறம் அதை வந்து நாங்கள் 2 நாள் ஊற வச்சிருவோம். ஊற வச்சுட்டு கழுவுவோம். சூப்பர் சூப்பர். கழுவி மறுபடி காய போட்டேன்னா ஒரு 5-6 நாள் 10 நாள் காயணும். நல்லா காயறதுக்கு. ஆமாம், காயறதுக்கு 10 நாள் ஆகும். சரி சரிங்க. காய்ஞ்சிருச்சுன்னா எடுத்து நாங்கள் மிஷினில் போட்டு அரைச்சேன்னா அந்த தோலை ரிமூவ் பண்ணி கொடுப்போம். அது கிரீன் பீமா மாறும். ஓகே ஓகே. அதுல இருந்து நாங்க வந்து அந்த கருப்பெல்லாம் எடுத்துட்டு நல்லா பீம் மட்டும் எடுத்து அதை வந்து நாங்க வறுக்கிறதுக்கு அது மேல மிஷின் இருக்கு. ஓகே ஓகே. அதுல வறுத்து பவுடர் பண்ணி பாக்கெட் பண்ணிடுவீங்க. அதுக்கான அந்த வேற எதுவும் போடுற அந்த காப்பியில வேற எதுவும் மிக்ஸ் பண்ணி பண்றது இல்ல, வெறும் காப்பி தூள் மட்டும். ஓகே ஓகே ஓகேங்க. சூப்பர் சூப்பர். அதுவும் ஆர்கானிக்காவே பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேங்க. இப்போ வேற என்னென்ன பண்றீங்க? வேற பஞ்சு பண்றீங்க. பஞ்சு கொட்டியோட கொடுத்துருவாங்க. கொஞ்சம் ஈரமா இருந்துச்சுன்னா நாங்க காய் போட்டு அதை எடுத்து வச்சு மிஷின்ல போட்டு அரைச்சு பெட்டு தலைகாணி எல்லாம் நீங்களே செஞ்சு கொடுத்துருவீங்க. ஓகே. இப்போ அந்த இலவம்பஞ்சுன்றது வந்து இங்க இருக்க லோக்கல்ல இருந்தே கிடைக்குதுங்களா இல்லை வெளியே இருந்து வந்து வாங்கிட்டு வரீங்களா? வெளியே இருந்தும் வாங்கிட்டு வருவாங்க, நம்ம ஆளுங்களும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஓகே. அது அவங்க வாங்கிட்டு வரதை வந்து நீங்க வந்து இங்க வெயிட் பண்ணி நாங்க இங்க உற்பத்தி பண்ணி அதை வந்து நீங்க பெட்டா நீங்களே கன்வே பண்ணிடுவீங்க. ஓகே. அதை எடுத்து வந்து நீங்க சேல் பண்ணிடுவீங்க. ஓகே. நிறைய பேர் இதை வந்து வாங்கினாங்களா? நிறைய பேர் பெட்டு ஆர்டர் பண்ணா மட்டும்தான் செஞ்சு கொடுப்பாங்க. ஓகே ஓகே. இப்போ உங்களுக்கு ஆர்டர்லாம் ரெகுலரா வந்துகிட்டே இருக்குங்களா? இந்த 2-3-4 மாசமா வேலை கொஞ்சம் கம்மி தான். வேலை கம்மியா தான் இருக்கு. ஆர்டர் வரதில்லைங்க. சூப்பர் சூப்பர். இங்கே வேலை செய்யறதுனால உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்குங்களா? இந்த பெனிஃபிட்டா இருக்குங்கன்னா அப்படி இருந்தாலும் வீட்டில் வந்து 2 பேர் தான். நான் ஒரு ஆள் தான் வேலைக்கு இங்கே டெய்லிங்க. ஏன்னா இப்போ வந்து வேலை கொஞ்சம் இங்கே கம்மியாக இருக்கு. அதனால இங்கே 1 நாள் 2 நாள் மட்டும்தான் வேலைக்கு, இல்லைன்னா மற்ற நாள் வீட்டில் தான் இருக்கும். வீட்டில் தான் இருக்குங்க. ஓகேம்மா ஓகேம்மா. சரி, இப்போ இங்கே எத்தனை வருஷமா நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? அந்த இடத்துல இது வந்து 11 வருஷம் 12 வருஷம் ஆச்சு வேலைக்கு வந்து. 12 வருஷம் ஆச்சு வேலைக்கு வந்து. ஓகே. இப்போ இங்கே எல்லாமே நல்லாவே போயிட்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ இதுக்கு இங்கே வேலைக்கு வரதுக்கு முன்னாடி நீங்கள் வேற எங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? விவசாய வேலையும் காபி எஸ்டேட்டுக்கு வேலைக்கு போடுறேன். ஓகே ஓகே. காபி எஸ்டேட்டுக்கும் விவசாய வேலைக்கு வந்துட்டு இருந்திருக்கீங்க. வீட்டில் இருக்கும்போது விவசாயத்துக்கு போடுறேன், வேலைக்கு போகிறனால காபி எஸ்டேட்டுக்கு வேலைக்கு போடுறேன். ஓகேங்கம்மா. இப்போ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்லாம் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வேலை செஞ்சுருப்பீங்க இல்லையா? ஸோ அதுக்கும் இப்போ இங்கே வேலை செய்யறதுக்கு என்ன ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுது உங்களுக்கு? இங்கே வேலை செய்யறதுக்கு இப்போ வந்து வீடு பக்கம் இருக்குது, வேலையும் பக்கத்துல, அவ்வளோ கஷ்டம் ஒன்றும் தெரியாது. முன்னே வந்து சாப்பாடு செஞ்சு டிஃபன் பாக்ஸில் போட்டு நடந்தே போயிட்டு வேலைக்கு போயிட்டு வரணும். ஓகே ஓகே. இப்போ வந்து பக்கத்துல வீடு பக்கத்துலேயே இருக்கனால குழந்தைகளை படிக்க வைக்கிறது, எல்லா வீட்டு வேலையும் பார்த்துக்கலாம், இந்த வேலையும் ஆத்மீக வேலையும் பார்த்து. கண்டிப்பாக கண்டிப்பாக. சூப்பர் சூப்பருங்கம்மா. ஸோ இப்போ வந்து அதில் வந்து வருமானம் அப்படின்றது வந்து ரொம்பவே ஒரு போராட்டமாகவே இருந்திருக்கும் உங்களுக்கு, ஃபர்ஸ்ட் வேலை செஞ்சதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும். ஸோ ரெண்டுத்துக்கு என்ன ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுது உங்களுக்கு? இப்போ வந்து நமக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு தோணும். ஏன்னா அப்போ வந்து அவ்வளோ தூரம் நடந்து போகணும், 5-6 கிலோமீட்டர் நடந்து போய் வேலைக்கு பார்த்துட்டு வரணும். கண்டிப்பாக. இப்போ வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு யானை தொந்தரவு பண்ணி
மயில் அந்த காற்று விலங்குனாலே நாங்கள் வந்து விவசாயம் பண்ண முடியறதில்ல. ஓ சரி இல்லைன்னா சரி. அதுவும் பார்த்துக்குறோம், அடி ம். வேலையும் வேலை செஞ்சுக்கிறோம், வீட்டு வேலையும் செஞ்சிடலான்னு 3 வேலை மாதிரி தோணுது. பண்ணிடுது. அதான் அதாங்க. சரி பண்ணுறதுக்கு விட மாட்டேங்குது. விலங்குகள் விட மாட்டேங்குது. இப்போ இங்கே ரொம்ப அதிகமாகிடுச்சிங்களா விலங்குகள்? ஆ பன்னி, ஆ காட்டு பன்னி, மான், ம் மயில், யானை, எருமை ஆ எல்லாம் வந்து இங்கே அதிகமாகிடுச்சு. அதே சிறுத்தை அதெல்லாமே இருக்கு. இருக்குமாச்சு. அதனால தனியெல்லாம் போய் வேலை செய்ய முடியாது. ஆ குரங்கு தொல்லை அதை விட வீட்டுக்குள்ளே வந்து எது வச்சாலும் எடுத்துட்டு போயிடும். ஆட நம்ம கண்டிப்பாக அந்த மங்கி தொலை வந்து ஊர் ஃபுல்லாக எல்லாத்துக்குமே அதிகமாகவே தான் இருக்குங்க. இப்போ அந்த நீங்கள் இந்த விவசாயம் பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த இதில் வந்து ப்ராப்ளம், இந்த விலங்குகள்னால எதுவும் ப்ராப்ளம் வருதுங்களா? அப்போ வந்து வேலியோ எதுவுமே எல்லாமே நல்லா எல்லாமே கிடைச்சிருச்சு. ஆ விலங்குகளும் அவ்வளவுக்கு இல்லை. சரி அதனால சரி. நல்லா விவசாயம் கிடைச்சிருச்சு. ஆ இப்போ வந்து விலங்கு தொல்லைனாலே ஒன்றும் விவசாயம் பண்றதுக்கே ஒரு இது இது இல்லை, ம் ம், ம். ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லைங்க. விவசாயம் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. யானை வந்து நல்லா வரும்போது, அது வருமானத்துக்கு வரும்போது ம் யானை அடிச்சுட்டு போயிடும். ஓஹோ தினை சாமி, சோளம், ம் இந்த காய், பூசணிக்காய், மேரக்காயெல்லாம் போட்டுருக்காங்க. ம் இந்த சீசன் எடுக்கிற டைம்ல யானை வந்துடும். ஆ ஓ யானை வந்து எல்லாத்தையுமே நாசம் பண்ணிடும். எல்லாம் நாசம் பண்ணிடும். ஃபுல்லாக காசு போட்டு ம் அதுக்கு மழையில போனால் கூட தண்ணி நாங்கள் ஓஸ் பைப் மூலமாக தண்ணி வச்சு அது விவசாயம் பண்ணும்போது இப்படி பண்ணிடும். அதனால இப்போ விவசாயம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. கம்மியாயிடுச்சு. ஆமாம். இப்போ உங்களுக்கு வந்து இந்த விவசாயம் பண்ணுறதுல வந்து சவாலாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தாக்க சவால்லாம் யானை பண்ணி ஆ இந்த காட்டு விலங்குகள் வந்து எங்களுக்கு வந்து ரொம்பவே விவசாயம் பண்ணுறதுக்கே விடுறதில்ல. ம். சரிங்கம்மா. இப்போ வந்து நீங்கள் இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க இல்லைங்களா, ஆதிமலையில் வேலை செய்கிறீங்க. உங்களுக்கு இங்கே என்ன சவாலாக பார்த்துட்டு இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம எங்களுக்கு வந்து சவாலாக என்ன எடுத்துக்கோன்னா, இங்கே வந்து வேலை செய்கிறது தான் எங்களுக்கு சவாலை. ஆஹா. 10 நாள் செய்யணும், 15 நாள் செய்யணும், ம் 26 நாள் தான் எங்களுக்கு வேலை. ம் அந்த வேலை நாங்கள் செய்யணும். செஞ்சாதான் எங்களுக்கு வந்து அதுக்கான ஊதியம் ஊதியம் கிடைக்கும். ம் ஆனால் இங்கே வந்து கம்மியாக நம்ம பொருள் எல்லாம் கம்மியாயிடுச்சுன்னா எங்களுக்கு வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுதான் எங்களுக்கு பிரச்சனை. ஆமாம். ஃபஸ்ட்டு அப்படின்னா நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்தே பார்க்கணும். இந்த விவசாயம் இதுலேருந்தே பார்த்தா தான். அதில் வந்து இருந்தே பார்த்தேன்னா இப்போ வந்து கம்மியாயிட்டு அதுதான் பிரச்சனை. சரி சரிங்கம்மா. சரிங்கம்மா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இவ்வளோ நேரம் எங்கள் கூட சேர்ந்து உங்களோட அந்த ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை என் கூட பகிர்ந்துக்கிட்டதுக்குங்க. நன்றி.